சொன்னா தக்காளி சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? அத பேர் ஹோட்டலுக்கு வாங்கி கொடுலாம் அழுவேன். இரா தக்காளி உனக்கு என்ன சாப்பாடு தானே மா உள்ள போய் உட்காந்துன்னு இருங்க. லாஸ்ட் டேபிளா உட்காருங்க. அதுக்காட்டி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அர்ஜென்ட்டா வரேன். ஓகே ஓகே. சாலி அம்மா நம்ம தெருவுல இந்த ஒரு ட்ரெடிஷனலான ரெஸ்டாரண்டா வாமா சாப்பிடுவோம். ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு டேக் கூட எடுக்கல, சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் போகுது. பையனுக்கு 2 பரோட்டா வாங்கி கூடா. டேய் நீ ஒரு டேக்கு கூட எடுக்கல, 1000 டேக் எடுத்துட்டு ஒரு டேக் கூட எடுக்கலன்ற. சரி தவறு சாப்பிடணும்னு கேட்ட நான் வாங்கி தரேன், அதுக்காக டேக்கை பற்றிலாம் நீ பேசக்கூடாது. என்னடா இது கட்டாயம் வண்டி இங்கே இருக்குது, அப்போ கட்டாயம் உள்ளதாங்கிறான். பார்ப்பலாம். நீ போய் உரிச்சு வச்சுக்கிறாங்கடாங்க. அதுவும் பேர் தாண்டா தந்தூரி, சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏய் பேபி, நம்ம ஆளுங்களாம் வர சொல்கிற. நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபோனை எடுத்துட்டேன்டா குஸ்கா. ஹலோ ஏய் கட்டையன் ட்ரீட் வைக்கிறான், எல்லாரும் அப்படியே குடும்பத்தோடு கிளம்பி வாங்க. இது உள்ள உட்கார சொன்னா ஆளே காணும். பார்க்கவே சூப்பரா இருக்குதே. இது ஓ இங்க இருக்கீங்களா? தலை வாழையில வேற 50,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நம்மளுக்கு தாண்டா. தக்காளி என்னன்றா? உட்காரு. தந்தூரி ரைஸ் பரோட்டா கிரில் எல்லாமே சாப்பிட போறோம் இன்னைக்கு. எங்க நாள் இன்னும் வரல சர்வீஸ் மேனு. வராரு. வாங்க நான் எடுத்துட்டு வாங்க. மீதி எல்லா பொருளும் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. போடுறா ரைஸ் எப்படி ஒயிட்டா இருக்குது போடுறா. இந்த போட்டுக்கு இந்த சாப்பிடு. இந்தாம்மா வெங்காயம் சாப்பிடு. போடுறப்பா இந்த நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. ஏசப்பா வெக்கம் கட்டம் வந்துட்டானு ஒரு ஓசு சோறுன்னு ஒன்று. பேபி எப்போ இருந்தா தாத்தா வந்துக்கிறாரு பாருடா. வாங்க முன்டால் முனியும் தாத்தா வந்துக்கிறாரு. வாங்க சாப்பிடுங்க. நான் கட்டையா குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்ற போல சிக்கன் ரைஸு. சர்வர் ஒரு சிக்கன் ரைஸ் ஓகேவா? சிக்கன் ரைஸ் மட்டும் தானா? இந்த பரோட்டா தந்தூரி எல்லாம் கிடையாதா? சில்லி சிக்கனு அதையும் கூட சொல்றா. பேபி சாப்பிடலையா? எங்கிருந்து சாப்பிட்றது? வந்த பிரியாணி எல்லாம் நீயும் உங்க பொண்டாட்டி உங்க பையன் உங்க பொண்ணு தான் வாங்கி சாப்பிட்டுங்கிறீங்க. நாங்க எங்கிருந்து சாப்பிட்றது? நாங்க இந்த வெறும் இலையை தான் சாப்பிடணும். நாங்க இந்த இலையை சாப்பிட்றதுக்கு நாங்கன்னா ஆடா மாடா? எப்படி சாப்பிட்றானுங்க பாருடா. வெயிட்டர் ஒரு பிரியாணி. கொடுங்க. இல்ல வைங்க தந்தூரி இங்க வைங்க. ஒரு மேய்ஞ்சிட வேண்டியதுதான். ஏய் தந்தூரி அது கிடைக்க மாடா. எதே கிடைக்க மாடாவா? டேய் உனக்கு முட்டாள் முனின்னு பேர் வச்சான் பாரு, தப்பே கிடையாது. அங்க 2 பீஸை மீங்கிட்டானுங்க, 3வது பீஸும் எடுக்கிறாங்க பாரு கையில. மீங்குறாங்க பாரு, எப்படி மீங்குறானுங்க பாரு. இந்த ஹோட்டலுக்கு தானே பேபி வர சொன்னா, அதுவும் பூட்டு போட்டிருக்க. திறந்து தான் உள்ள போனோம், வாங்க திறந்து போவோம். அப்படியா? சரி உள்ளதான் இருப்பார் போல இருக்கு. ஏய் ஹோட்டலை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கே. நல்லா சாப்பிட்டு கட்டையை தலையில மிளகா அரைச்சிட வேண்டியதான். வாங்க உள்ள போவோம். ஏய் பிரியாணி வந்துச்சு. ஏய் முட்டாள் முனியா, நேத்து நாளா இலைய கழுவினுக்கிற, பிரியாணி எடுத்து கொட்டு. பிரியாணி எங்களுக்கு. பேபி நாங்க வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ற. சூப்பர். என்னண்ணா நடக்குது பேபி? மோயாளுக்கும் உங்க தாத்தாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. கேட்குறான் பாரு கேள்விய. நடக்கிறத நீ தானே பார்த்துனுக்கிறா.
முனியா அவன் தான் அப்படி பண்றான்னு பார்த்தா இவனுங்களும் அப்படியே தான் பண்றானுங்க. ஆஹா பிரியாணி பேபி இனி தான் என் உருப்படியா ஒரு வேலை செஞ்சுக்கிறேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எங்களுக்காக பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறோம். பச்சைக்கிளி மச மசன்னு இருக்காத பிரியாணி தூக்கி கொட்டு சாப்பிடுவோம். முனியா காஞ்ச மாடு கம்மங்கல்ல வந்த மாதிரி என்ன பண்றானுங்க பாடுறான். நம்ம கண்ணில் தண்ணி வருது அவனுக்கு தெரியாடா. பேபி இந்தா எடுத்து சாப்பிடு. இதுக்கு மேல இங்க இருந்தா நான் மனுஷனே கிடையாதுடா. நான் வரேன்டா. எங்கேயா போற பேபி? ஆமா எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுங்கிறானுங்க. எனக்கு என்ன சொல்லு? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பில்லு சொல்லட்டா? ஏ ஆலிவாயா, ஒரு புடி சோறு கூட எனக்கு தெரியல. நான் ஏன்டா பில்லு தரணும்? முன்ன வந்த நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. நான் போன் பண்ணி வர சொன்னேன் பாரு, அந்த 3 பேரும் சாப்பிட்டுக்கிறானுங்க. நீ தான் அந்த 3 பேரை போன் பண்ணி வர சொன்னியா? நானே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன். ஷூட்டிங்ல தான் இப்படி பண்றேன்னு பார்த்தா ஹோட்டல்ல சாப்பிட்றது இப்படி தான் பண்ற. 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருக்கும் வாங்கி தரேன் தானே சொன்னேன். அதுக்காண்டி கோச்சின்னு போற. உட்காரு, நான் வாங்கி தரேன். பேபிக்கு ஒரு சிக்கன் ரைஸ் ஸ்பெஷலா சிக்கன் ரைஸ் வந்துச்சு. பேபி முனியா சிக்கன் ரைஸ் வந்துச்சு. வாயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. இந்த அண்டா மூச்சி குண்டா மூஞ்செல்லாம் எப்படி தும்புறானுங்க பச்சா நம்ம எதிரில் நம்மளும் போட்டு துண்ணோம். நம்மளுக்கும் வாய்க்கும் கைக்கும் சண்டை போடணும். செம்ம வச்சிருக்க கூட அப்படியே இதே குடுக்குறேன். நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உனக்கா? அப்ப எங்களுக்கு இந்த குடு குடு குடு. ஏங்கிட்ட கூடு. அந்த பவுல் இங்கேயும் அங்கேயும் சுத்துது. எப்படியும் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். பவுல் வருது. அப்பா பவுல் வர நம்ம நாக்கு துடிக்குது பாரு. குடி இந்தாயா. என்ன பேபி அதையே பார்த்து நிக்கிற? உள்ள 4 சோறு இருக்குது பாரு. நீ 2 அவன் 2 அடிச்சுக்காம சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சா நாங்க அதையே எடுத்துப்போம். ஏன் அதை மட்டும் எடுத்து பண்ற? அந்த பவுலிங் தான் கட்டி துண்டு போங்களாண்டா. காண்டாம இருக்கான். உங்களை போன் பண்ணி கூப்பிட்டோம் பச்சா, என்ன அடிக்கண்டா காலில் போட்டுக்கிட்டு. பிரியாணி வந்தது, சிக்கன் ரைஸ் வந்தது, பரோட்டா வந்தது, தந்தூரி வந்தது. இதெல்லாம் தரல. ஆனா என்ன அடிக்கணும்னு மட்டும் எத்தான் தரன்ற பச்சா. நீ நல்ல பேரண்டா. டே கட்ட பிரியாணி தான் வாங்கி தரல, ஜூஸாவது வாங்கி கூடாண்டா. பேபி ஒண்ணுக்கு இல்லாதா? இதோ வாங்கி வரம்பா. பேபி ஜூஸ் வாங்கி வந்துட்டேன். 2 வாங்கி வந்துட்டான். இவன் தான்டா கரெக்டானவன். வயசுல மூத்தவங்க வாய் வச்சு தான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கி வந்துக்கிறான். ஏண்டா பச்சைக்கிளியே, நம்ம இம்மா சோறு துணுகுறோம், பிரியாணி துணுகுறோம், சிக்கன் ரைஸ் துணுகுறோம், தந்தூரி துணுகுறோம். நம்மளுக்கே ஜூஸ் இல்லைன்றாங்க. அவன் இலைய முறைச்சி பார்த்துருக்கான். அவன் மட்டும் ஜூஸ் சொல்லியிருக்கான். பச்சைக்கிளியே அவரு கரெக்டா தான் சொல்றாரு. உங்க வேலையை காமிய காட்ட வேண்டித்தான். ரெண்டுக்கும் உங்களுக்கு குடுத்துட்டா உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. பச்சைக்கிளி ஒண்ணு போதும். உட்காரு உட்காரு ஓபன் பண்ணு குடிப்பான். ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். நீங்க போங்கப்பா, ஏன்னா நீங்க சாப்பிடல. ஏய் நீங்க 3 பேரும் சாப்பிட்டுக்கிறீங்க. காசு கொடுத்துட்டு போங்க முன்ன போய். முனியா நம்ம தப்பிச்சிட்டா. காசு தான் கொடுக்கணுமா அவங்க? நம்மளும் சாப்பிட்டு நம்மளும் காசு கொடுத்துருக்கணும். கிளம்பு போலாம். ட்ரீட் இல்லையா? நீ தானே சொன்ன 50,000 சப்ஸ்கிரைபர் வந்தா ட்ரீட் வைக்கணும்னு சொன்ன கட்டையா? ஆமா. அது உங்களுக்கு இல்ல, மக்களுக்கு. நம்ம யூடியூப்ல யார் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு தராங்களோ இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. அதனால ஒரு ஆள் அதில் குலுக்கல் சீட்டில் எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் தர போறோம். நம்ம யூடியூப்ல இருந்து தக்காளி யூடியூப். நமக்கு ட்ரீட் இல்ல, டீ கல்ல ட்ரீட் பிஸ்கெட் இருக்கும். சாப்பிட்டு ஷூட்டிங் போலாமா? வாங்க 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 வாங்க.